மந்த் ஃபுல்லாகவே நிறைய மேரேஜஸ் வருது. ஸோ எல்லா மேரேஜும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. சில மேரேஜ் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கூட இருக்குது. கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி போய் நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி மேரேஜுக்கு போனாலே கொஞ்சம் அலர்ஜி தான். பட் ஸ்டில் கொஞ்சம் தூரமாக இருந்தால் அப்படி தானே போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி. பட் ரொம்ப ஹாப்பி தான், எனக்கு அதில் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் அதற்கான இதற்கான எடுத்துகிட்டு போனது போடலன்னு சொல்லிலாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ என்னால் என்ன முடியுமோ ப்ராக்டிக்கலாக ஈஸியாக கிளம்புற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஸோ எப்போவுமே ஒரு மேரேஜில் அழகாக இருக்கணும்னா நம்ம மேக்கப் வந்து கரெக்டாக இருந்தாலே நல்லாயிருக்குங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறத தாண்டி நீட்டாக அதை போட்டதை அப்படியே வந்து பண்ணோம்னாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக தான் எடுத்து வைக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து நைட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு சோலி ஒரு லெஹங்கா. என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற ட்ரெஸ் தான் ரிப்பீட்டடாக போட போகிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு மேரேஜ் தான், சேம் மேரேஜுக்கு போட்டால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இப்போ தான் வந்து ஒரு 2-3 டைம் இது. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். அதுக்கு வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக போடாமல் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட மாட்டேன். ஒரு சாரீ அண்ட் நைட் வேர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் நைட் ஸ்டே பண்ணணும் இல்லையா. எனக்கு இந்த மாதிரி பெரிய ட்ரெஸ்ஸில் என்னென்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதை டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எடுத்துகிட்டு போக சோம்பேறித்தனப்பட்டாலும் இங்கேயே லோக்கல்லே எல்லா மேரேஜும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் அதுவுமே கன்சிடர் பண்ணும், தூக்கிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒரு மேக்கப் பவுச், அதில் எப்போவுமே எல்லா திங்ஸும் இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கிறேன். இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதை வச்சு செம்மையாக எப்படினாலும் கிளம்பிடலாம். எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த பவுச்லேயே வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து லிட்ரலி இவ்வளோதாங்க. இன்னும் ஒரு சில ஜுவல்லரி பீசஸ் மட்டும் எடுத்து வைக்க போகிறேன், அவ்வளோதான். அண்ட் என் ஹஸ்பண்டும் என்னோடய குட்டீஸ்க்கும் தான் நிறைய தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்பேஸே போதும். ஸோ இந்த மேக்கப் பவுச்சில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது நார்மலாக இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஈஸியாக இதை வச்சே நான் செமையாக கிளம்பிடலாம். அதை அப்ளை பண்ணுறதை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். எனக்கு இது ரொம்பவே செட் ஆகும். ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் அண்ட் ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து மெயின். ஏன்னா அதுதான் பேஸு. இப்போ கூட பிரைட் டு பி பார்ட்டியில் கூட இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வச்சு தான் பிரைடுக்கும் எனக்கும் கிளம்புனேன். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா ரோஸ் கலரில் எடுத்து காட்டுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு போட்டால் அப்படியே பிளெண்ட் ஆயிரும், என் கலருக்கே அது வந்துடும். இருக்கிற மாதிரி தெரியாது, லைட்டாக தான் ஷைனிங்காக தெரியும். ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா ஷைனாக தெரிஞ்சுது. அண்ட் மேப்ளின் ஃபிட்மியோட ஒரு காம்பேக்ட் பவுடர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் இது தீந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஐஷோட பேலட், இதில் இருக்கிற பேலட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மேப்ளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன், இதில் ஒரு ட்ராப் எடுத்தாலே எனக்கு ஒரு வேலைக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே ட்ராப்பாக அப்ளை பண்ணி இன்னமும் இருக்குது. ஹோப் இந்த மே மந்த் வர மேரேஜ்லலாம் யூஸ் பண்ணி இது தீந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 ஷேடில் லிப்ஸ்டிக் அண்ட் நல்ல பொண்ணு மாதிரி சாந்து பொட்டு, இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த அட்டையில் இருக்கிற பொட்டெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது செட்டும் ஆகாது, எனக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ நான் வந்து அப்படியே சந்தனம், குங்குமம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அப்படியே ட்ரெடிஷ்னலாக நல்ல பொண்ணாயிருவேன். அண்ட் இந்த டோனர் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணி தீர்த்துட்டேன். தீக்கணுமே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவாச்சும் ரொம்ப ஃபேஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா மேக்கப்பை கலைச்சதுக்கப்புறம் இது போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாந்து போட்டு அது எனக்கு நல்லாயிருக்கும். சைஸும் அது நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் போட்டால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, என்னோடய குட்டீஸ் வந்து சூப்பராக இந்த குட்டியோண்டு பவுடர் வச்சு ஈஸியாக கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு அது மட்டுமே போதும், செம்மையாக ரெடி ஆகிடுவாங்க. சரி இப்படிலாம் இருந்தால் எப்படி ஒரு பையனாக இருக்கணும் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருக்குது. பிகாஸ் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த பவுடர் மட்டும் இல்லை. இந்த பவுடர் இல்லைனாவே அவன் நல்லா தான் இருப்பான். ஸோ அவனுக்காக அந்த பவுடர் மட்டும் அந்த பவுச்சில் இப்போ குட்டியாக அந்த பவுடர் மட்டும் அவனுக்காக போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நான் முன்னாடி வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஷேடோட ரொம்ப அதிகமான ஷேட். ஆனால் வந்து சரி நம்ம மேரேஜுக்கு போகிறோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க, அவங்களோட ஒய்ஃப்ஸ் வருவாங்க, அவங்க யாராவது ரொம்ப கலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுத்துடலான்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி அவங்க யாராவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா. ஏன்னா இது சுத்தமாகவே நான் யூஸ் பண்ணலைங்க, சிந்தி தான் கொஞ்சம் இருக்குது. நான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வேறு ஷேடோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே எனக்கு தோணலை. பிகாஸ் ரொம்ப ஷேட் வந்து அதிகம். தமன்னாக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கவங்க தான் இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் போட்டால் ரொம்ப பேய் மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து இதை போடுறதில்ல. ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷன்லாம் போகும்போது இந்த மாதிரி யாராவது கிடைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு மேபி யாராவது ட்ரை பண்ண கொடுக்கலாம். அப்படி இல்லைனா திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸ்பைரி ஆகிற வரை இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா மேபி தூக்கி போட்டுடலாம். ஸோ அதனால் இது ஒரு ஹோப்போடு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம், யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா கொடுக்குறதுக்கு. ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன் வாங்கினா நீங்கள் போய் ட்ரையல் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லைனா ஆன்லைனில் நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. ஸோ ஃபவுண்டேஷன் மட்டும் நம்ம ஷேட் மேட்ச் ஆகிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைனா அந்த ப்ராடக்ட்டே சுத்தமாகவே வேஸ்ட் ஆகிடும்.
அண்ட் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் சீரம்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து ஹேர் சீரம் போட மாட்டேன். ஹேர் வாஷ் வந்து முன்னாடியே பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் வச்சுட்டு தான் எல்லா ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணுவேன். ஸோ தட் வி கேன் ஏபிள் டு மேனேஜ். எனக்கு லைட்டாக ஆயில் வச்சாலே போதும். அதனால் ரொம்ப ஒரு ட்ராப்புக்கும் கம்மியாக வந்து ஆயில் வச்சுப்பேன். எனக்கு அது ரொம்ப மேனேஜபிளாக இருக்கும். 2 நாள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு நான் வந்து தலை குளிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வேறு இடத்துக்கு இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணி போவோம். அதனால் வந்து முன்னாடியே வந்து தலை குளிச்சுட்டு அதை வச்சுப்பேன். அண்ட் இந்த பாடி லோஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஏதாவது கோல்டான ரீஜன்னா நம்ம வந்து கையில் தேய்ச்சிக்கலாம். நமக்கு வந்து இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லைனா பேபிக்கும் யூஸ் ஆகும். இது தீக்கணும் மெயினாக. இது வந்து ப்ரியாரிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் சொல்வேன் என்னோட லாங்குவேஜில். ஸோ அதோட ப்ரியாரிட்டி ப்ராடக்ட்ஸ், அதனால் இதையுமே எடுத்து வச்சுக்கிறேன் தீக்கணும் அப்படின்றதுக்காக. பட் இது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அண்ட் இது வந்து பேபி ரேஷ் க்ரீம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. முன்னாடி வந்து பகல்லையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டைப்பர்ஸ். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஃபுல் டே பேபிக்கு டைப்பர்லேயே இருப்பாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக டைப்பர் ரேஷ் க்ரீம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்பர் ரேஷ் க்ரீமையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பகலில் போடாமல் இருப்பேன். பட் ஸ்டில் ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சைடு வச்சு பேக் பண்ணியாச்சு. பெருசாக ஒன்றுமே இல்லை. ஜுவல்லரிஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கணும். அண்ட் இந்த ஒரு ட்ரெஸ் தான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா இதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ், குழந்தை ட்ரெஸ் எல்லாமே வந்து வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இது பேசாமல் இது அப்படியே தனியாக கூட எடுத்துகிட்டு போயிடலாமான்னு இருக்குது. பிகாஸ் இது அவ்வளோ புசுன்னு இருக்குது. எனக்கு இதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கவே பிடிக்காது. பட் ஸ்டில் ஒரு டைம் நான் வந்து தலை தீபாவளிக்காக இது வாங்கினேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஃபங்க்ஷனுக்கு இது போட்டால் தான் நான் திருப்தி அடைவேன். வாங்கின காசுக்கு வர்த்தா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகணும். அண்ட் பிங்க் கலர் சாரீக்கும் மேட்ச் ஆகணும். எல்லோ அண்ட் பிங்க் கலர் சாரீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஜுவல்லரிஸ் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி சேமாக சிமிலராக ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிக்கலாம். தனித்தனியாக மேட்சுக்கு மேட்சாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அன்னன்னைக்கு போய் நீங்கள் போய் அது எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நான் ரெண்டுக்குமே காமனாக தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணும்போது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் கோல்டு ஜுவல்லரிஸ் போடுவேன். ஏதாவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு சொல்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் கையில் ஹைலைட் பண்ணும், இல்லைனா வந்து கழுத்தில் ஹைலைட் பண்ணும், இல்லைனா காதில் ஹைலைட் பண்ணும். ஏதாவது ஒன்று தான் ஹைலைட் பண்ணுவேன். எல்லாத்தையும் ரொம்ப ஹைலைட் பண்ண மாட்டேன். ஸோ கையிலேயே ஹைலைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு கடா சைஸ் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ரெண்டுக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக இது போடவே இல்லை. அண்ட் எனக்கு கண்ணாடி வளையல்லாம் இருக்குது. பட் ஆனால் இங்கே லோக்கலில் வர கல்யாணத்துக்குலாம் அது போட்டுக்கலாம். ஏன்னா வீட்டிலேருந்து தான் கிளம்பி போவோம். இது லாங் ட்ராவல் நிறைய பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு பேங்கிள் ரெண்டுத்துக்குமே அதே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து எதுக்குமே போடல. அண்ட் லக்கிலி வந்து இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஒயிட் எல்லாத்துக்குமே இதை போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னல்னாலே இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடை. இது எனக்கு வந்து ப்ரெசென்ட்டாக தான் வந்தது. நான் எங்கேயுமே வாங்கல. அதனால இதுக்கு எனக்கு லிங்க்கும் தெரியாது, சாரி. ஸோ நிறைய பேர் லிங்க் வந்து கேட்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இதோட ஹைலைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது 2 தான் பெருசாக எடுத்துகிட்டு போகல. மற்ற எல்லாமே கோல்ட்லேயே மேட்ச் பண்ணிக்கலாம், சிம்பிளாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே ஒரு ஐட்டத்தை வந்து ஹைலைட் பண்ணுங்கள். அதாவது கையை ஹைலைட் பண்ணுங்கள், இல்லைனா கழுத்தை ஹைலைட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மொத்தமாக ஹைலைட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹெவி மேக்கப் போட்டால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ நம்ம கெஸ்ட்டாக போகும்போது அவ்வளோ ஹெவி மேக்கப் யாருமே போட மாட்டாங்க இல்லையா. ஸோ ஹெவி மேக்கப் போட்டிங்கன்னா எல்லாமே பயங்கரமாக ஜுவல்லரிஸ் போடலாம். இல்லைனா இது மட்டும் போட்டுட்டு மற்றதை சட்டிலாக வச்சுட்டு ஒரு சட்டில் மேக்கப் போட்டாலே செம்ம நீட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கேர்ள்ஸ் பேக் பண்ண போகிறேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த மந்த் ஃபுல்லாகவே மேரேஜ் நிறையா வருது. இது எப்படி நான் ரெடி ஆகிறேன் அப்படின்றத வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் மாதிரியான ஃபினான்ஸ் மாதிரியான கான்டென்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர வெட்டிங் சீரீஸில் வந்து பார்க்கலாம். இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Bye.